Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. First of all, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய full report தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. Then இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு 4 ஆட்களுக்கு யூனிவர்சிட்டியில விழுந்ததால $77 நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அந்த விதத்துல இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் வீடியோ, நிறைய ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. தென் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 11:50 கிட்டத்தட்ட 12 மணி ஆகிறதுக்குன்னு ஒரு 10 minutes தான் இருக்கு. ஓகேங்களா? ரீசன் என்னன்னா ஏன்னா உங்களுக்கு கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா நான், அதனால இவ்வளோ டைம் டிலே பண்ணி தான் வீடியோ எடுத்தால் தான் கரெக்டான ரிப்போர்ட் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். சரிங்களா? ரீசன் இதுதான், வேற எதில் நண்பா இப்போ டேரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா 12 மணி ஆனோடனே பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே எல்லாமே 0:0 ஆகிடும். அதுக்குள்ளே நான் ஃபாஸ்ட்டாக இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்குன்னா நமக்கு $77.85 கிடச்சிருக்கு. ஆனால் நேற்றுக்கு பாருங்க $3.33 தான் கிடச்சிருக்கு. ரீசன் என்னன்னா நேற்று யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஆடு கூட கிடைக்கல. பட் ஆனால் இன்னைக்கு 4 ஆடு 10 பேஜுக்கு $75.47 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் ரீசன். தென் எஸ்டே பார்த்தீங்கன்னா $3.33 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நேற்றுக்கு லாஸ்ட் 7 டேஸில் பாருங்க $119.05 கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 டேஸில். ஓகேங்களா? இப்போ ஏன்னா இப்போ லாஸ்ட் 7 டேஸில் இந்த அமௌண்ட் வந்திருக்கும்னா இப்போ வந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு சொல்லுவேன், இந்த லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ 2 வீக்ஸ் கிராஸ் பண்ணதால இப்போது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் இன்னைக்கு அதாவது லாஸ்ட் 7 டேஸில் $119.05 நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததா திஸ் மந்த்தில் பாருங்க $329.33 கிடச்சிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி நண்பா, நம்ம அந்த மாதம் டார்கெட்டே $350 $400 சொன்னோம். ஓகேங்களா? அந்த விதத்தில் நம்ம 330 ஆவரேஜை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். தென் எக்ஸ்பெரிமெண்ட் ஆவரேஜாக 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா போன மாதத்தோட 45% தான் எப்பவுமே நம்ம அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதாவது 45% அதிகமாக வருது நமக்கு ரெவன்யூனா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா ஆயிலிமிட் வரும். தென் ஆட்சன்ஸ் சம் இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அந்த விதத்தில் நம்ம 45 சாரி நண்பா, கொஞ்சம் லைட்டாக கோல்டு பிடிச்சதால வீடியோ பாஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே, அந்த விதத்தில் நம்ம $329.33 எடுத்துட்டோம். ஓகேங்களா? இன்னும் நமக்கு அப்படி பார்த்தாலும் 10 டேஸ்க்கு மேலே இருக்குது. சொன்னால் போல் $350 நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா $260.98 இருக்குது. அது நமக்கு இந்த அமௌண்ட் எப்போ அனுப்புவாங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 20 to 30 தேதிக்குள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. ஏன் ஒரு இவ்வளோ டிலே ஆகுதுன்னு கேட்டால் என்னுடைய யூடியூப் அக்கௌண்ட்டு இதில் லிங்க்கில் இருக்கிறதால அதனால் டைம் டிலே ஆகுது. சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். சரிங்களா? ஏன் இது எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோனா நம்ம எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் இருந்தால் எவ்வளோ ரெவன்யூ வருது அது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஆட்சன்ஸில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும். தென் அது இல்லாமல் நான் வீடியோ எடுக்கிறதுல இது வரைக்கும் நான் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கே பண்ணி போட்டது கிடையாது. ரீசன் என்னன்னா நம்மக்கிட்ட கரெக்டான சிஸ்டம் கிடையாது. அதனால் எடிட்டிங் பண்ணி கொடுக்க முடியல என்னால் அவுட்புட்டை. ஓகேங்களா? அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், நான் அப்படியே போட்டுருவேன். ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், சாரி. ஓகேங்களா? ஓகே, இப்போது மெயின் ஏரியாக்குள்ளே வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போது என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போது பேஜ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1510 பேர் இன்றைக்கி நம்ம சைடு விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த 1510ல் 63 ஓகேங்களா 63 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. அந்த 63 ஆடு கிளிக்கு நம்ம எவ்வளோ கிடச்சிருக்குன்னா $77.88. ஆனால் உண்மையிலே எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு இது யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு யூடியூபர்ஸும். பட் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறதுக்காக பேஜ் பின் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, தென் இது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுன்னு சொல்லிட்டு டவுட் வரக்கூடாது இல்லையா? அதனால் இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி முக்கியமான ரீசன் என்னென்னா, நான் எந்த போல் ஆட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 மாதத்தில் இதை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் இதுக்கு மேலே வரப்போகிற நாட்களில் நான் எந்தமாரி ஆடுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களால் ஓரளவுக்கு இது பண்ண முடியும். அதாவது புரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் கீழே எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்கள். ஏன்னா இது எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது. அதாவது இது ஒரிஜினல் வீடியோ தான். உங்களுக்கு பார்த்தா புரியுன்னு நினைக்கிறேன். தென் ஜூம் பண்ணி கூட பாருங்களேன்.
தென் ஓகே, இது அப்போ நம்ம மேலே போயிடலாம், ஏன்னா நமக்கு இந்த ஏரியா தேவையில்லாது. ஓகேங்களா, சரி ஓகே, இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது, அதுங்காட்டி நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். இப்போது 63 ஆடுகளுக்கு 77.88 சென்ட்ஸ் வந்துருக்கு. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் பாருங்கள். தென் பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள், $51.45 இருக்குது. அதே போல் சிபிசி பாருங்கள், $1.24 ரெக்கார்டுங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் $1.24 சிபிசி வந்ததுன்னு இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் ஆட்சன்ஸில் சரியான பக். இன்றைக்கி $2 கிட்டத்தட்ட இந்த சிபிசி திடீர்னு ட்ராப் ஆகிடுச்சு, என்னன்னே தெரியல. ஓகேங்களா, அதனுடைய ஒரிஜினல் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் குரூப்பில் மென்ஷன் பண்ணுறேன், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா, தென் பேஜ் இம்ப்ரெஷன் பார்த்தாச்சுன்னா $4 சாரி மாற்றி சொல்லிட்டேன், 4750 இம்ப்ரெஷன் இருக்குது. பேஜ் இம்ப்ரெஷன், அதாவது இம்ப்ரெஷன் வந்து எதனால் வருதுன்னா, உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், நம்ம சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு பொறுத்து அந்த இம்ப்ரெஷன் வரும். அதே போல் நம்ம சைட்டுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ளே நின்றுட்டு போகிறாங்களோ, அதாவது எவ்வளோ செகண்ட் வெயிட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த போல் நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா, தென் நான் மறுபடியும் சொல்கிறது தான் நண்பா, நிறைய பேர் வந்து இந்த பேஜ் இம்ப்ரெஷன் தென் பேஜ் வந்தாலே ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையே அது கிடையவே கிடையாது. சரிங்களா, அது இதுக்கான ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து நான் என்னுடைய குரூப்பில் நான் போடுறேன். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து கேளுங்க, உங்களுக்கு கம்பல்சரி நான் ரிப்ளை பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம சைடு வந்து கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 25 போஸ்ட்டில் 30 போஸ்ட் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிரும். தென் அந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட நான் 130க்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். ஐசிபிசி இருக்கிற கீவேர்ட்ஸும் அதே சேம் ப்ரைஸ் தான், பட் கீவேர்ட்ஸ் மட்டும் தனியாக நம்ம எடுத்து ஒரு 100 கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 250 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஆட்சன்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவல் வாங்கி தரணும்னா கிட்டத்தட்ட அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அவைலபிள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. தென் நிறைய ட்ரிக்ஸ் வந்து என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் தென் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துடும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகேங்களா, தென் அது இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்காக ஒரு போன வீக்கு மொத்தமாகவே ஒரு 300+ to 500+ இருக்கக்கூடிய ஐசிபிசி கீவேர்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணோம். அதனால தான் இந்த அளவுக்கு நல்ல ரெவன்யூ நமக்கு கிடச்சிட்ருக்குது. அதனால் உங்களுக்கும் ரெவன்யூ வேணும்னா தயவு செஞ்சு ஐசிபிசி கீவேர்ட்ஸை ரிசர்ச் பண்ணி போடுங்க. அதாவது 300க்கு மேலே 500 வரைக்கும் இருக்கிறவங்களோட நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தேடி போட்டாலே நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஆனால் இடத்தோடனே இருக்காது, மேக்ஸிமம் 1 or 2 month டைம் எடுத்துக்கும். சரிங்களா, அதுக்கு நான் ரொம்ப நாளே போஸ்ட் போட்டு இதுக்கான ஃபுல் எஃபெக்ட்டு நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக பேஜ் சிடிஆர் பாருங்கள், எப்போவுமே 10க்குள்ளே இருந்தால் உங்கள் சைடு அப்போவே சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். இது எல்லா வீடியோவும் நான் சொல்கிறது தான். தென் 10க்குள்ளே உங்களுடைய சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக உங்கள் சைட்டை வச்சுக்கும். அது இல்லாமல் ப்ரோ எனக்கு 100% என்னுடைய சைடு ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா நண்பா 250 பேஜுக்கு 2 ஆடு கிளிக் நடக்கணும். 1000க்கு 10 ஆடு கிளிக் நடக்குதுன்னா 0.01% தான் சிடிஆர் இருக்கும். அந்த விதத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களாவே உங்களுடைய சைடு 100% சேஃப் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ மெயின் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நமக்கு யூனிஸ்டேட்லேருந்து வெறும் 4 ஆடுகளுக்கு 10 பேஜு கிட்டத்தட்ட நமக்கு $75.47 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1400 பேர் வந்து சைட்டை விசிட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் 50 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வெறும் $1.66 தான் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் அப்படியே சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 24 பேஜும் ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான் வெறும் 43 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா 24 பேஜும் 5 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு, 17 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. தென் குவைத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா 3 பேஜும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆடுகளுக்கு 12 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பர்டிகுலராக என்னோட சைட்டு வந்து யூனிஸ்டேட்லேருந்து டிராஃபிக் வந்தால் மட்டும்தான் நல்ல ரெவன்யூ கிடைக்குது. அதாவது என்னோட சைட்டில் எல்லாருக்குமே இது காமனாக வரும். அதுக்கு தகுந்த போஸ்ட்டு போடணும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி போஸ்ட்டு போகிறதால தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது. அது இல்லாமல் நான் வந்து யூஎஸ் சர்வரில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 30 days ஆகுமா அந்த யூஎஸ் சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக. அது வரைக்கும் என்னுடைய போஸ்ட்டோடைய பேஜு எதுவுமே கவுண்டவுனிங் ஆக மாட்டேங்குது. என்னால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் என்னுடைய யூஎஸ் டொமைனை இப்போதைக்கு அப்ரூவலுக்கு அனுப்ப முடியாது. கிட்டத்தட்ட இன்னும் 20 days இருக்குது. அந்த 20 days கழிச்சு பிறகு தான் நான் அப்ரூவல் அனுப்புகிறேன். அப்ரூவல் வாங்கிட்டு நான் யூஎஸ் டொமைன் உங்களுக்கு சொல்கிறேன். தென் என்னுடைய வெப்சைட் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெயின் சைடு mrfool.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போது 11:59 ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா அது வந்து மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு சிலர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவீங்க. அதனால் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி 12 மணி ஆகிடுச்சு. இப்போ 00 ஆகணும், பார்க்கலாம்.
00 ஆகிருக்கா? இன்னும் ஆகலை. ஆக்சுவலி 12/1க்கு ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது ஆவரேஜாக $77.88 இருக்கு இல்லையா? இது 12/1 ஆனோடனே உங்களுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க 00 ஆகிடும். ஏன்னா இதுதான். ஆனால் நேத்திக்கே பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி யூனிவர்சிட்டி 4 கிளிக் வந்ததால் தான் அவ்வளோது. ஓகே, லாஸ்ட்டு 7 டேஸ் கொடுத்துட்டேன். நமக்கு வந்து எஸ்டர்டே ரிப்போர்ட்டு தான் தேவை இப்போதைக்கு பாருங்கள். இப்போது நேற்றுக்கு பாருங்கள் யூனிவர்சிட்டியில் இருந்து இது எஸ்டர்டேவா இது இல்லையே நண்பா. இது வந்து ஏதோ போயிட்டுருக்கு, இங்கே சுவிட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா டுடேவில் தான் அது காட்டிகிட்ருக்கா தவிர எஸ்டே ரிப்போர்ட் வந்து காட்ட மாட்டேங்குது அது. சரிங்களா? ஏன்னா நேற்றுக்கு வந்து $3.33 தான். ஆனால் எஸ்டே ரிப்போர்ட் இங்கே மாறுற மாதிரி தெரியல. உங்களுக்கு எதனா மாறுதா? இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ் கொடுக்குறோம் பாருங்கள், அதுக்கு வருது. ஆனால் எஸ்டே ரிப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் வர மாட்டேங்குது. ஆக்சுவலி ஏன்னா எஸ்டர்டேனா இன்றைக்கி, அதாவது 12/1 ஆகிடுச்சு. இது வந்து அப்டேட் ஆகணும். அதாவது அப்டேட் ஆக லேட் எடுத்துக்கும். நேற்றுக்கான ரிப்போர்ட்டு தான் அது காட்டுது. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், 12/1 ஆனதால் அது 12 மணி ஆட்டாலே இது வந்து அப்டேட் ஆகும். மேக்ஸிமம் 1 மணி நேரம் ஆகும். அதனால தான் இப்போ காட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், இது பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். இது என்னடா இது சும்மா ஆக்சுவலி ஃபோனில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சிஸ்டத்தில் பில்ட் ட்ரை பண்ணுறேன். நேற்றுக்கு பாருங்கள் 1520 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் பேஜ் ஆரம்பியும் பாருங்கள் 51.15. ஆக்சுவலி இது எல்லாமே 12/1 ஆகுது. நல்லா பாருங்கள், டைமு 12/1 ஆகுது. அது வந்து இவ்வளோ நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினோடைய இது தான். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே 00ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், ஏன் இதை சொல்கிறேன்னா 12 மணி வரைக்கும் தான் நேற்றுக்கான ரிப்போர்ட். 12 எஸ்டர்டேனா இன்றைக்கி ரிப்போர்ட் வந்துடும். இப்போ எல்லாமே இது 00 ஆகணும். இப்போ 00னா டுடே அமௌண்ட்டில் வந்து 0ன்னு நமக்கு வரணும். சரிங்களா? ஏன்னா டைம் ஆகிடுச்சு 12 மணி. ஏன் இவ்வளோ டைம் டிலே பண்ணி வீடியோ போடுறோன்னா ரீசன் இது தான். இது வந்து எந்த ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் இல்லை, ஒரிஜினல் ரிப்போர்ட் தான் நம்ம காட்டுன்னு சொல்லிட்டு போகிற கண்டிஷன். ஆக்சுவலி இன்னும் அது அப்டேட் ஆகாமல் இருக்குது. டுடே இதுவில் வச்சாலும் இதே தான் காட்டுது, எஸ்டர்டேக்கு வச்சாலும் இதே தான் காட்டுது. ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து வெறும் $3 தான் வந்தது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் எதுவும் வர மாட்டேங்குது. ஒரு வேளை இன்னும் ஒரு 10 மினிட்ஸு கிராஸ் ஆனால் வருமோ நம்ம சொல்லிட்டு தெரியல. தென் அது இல்லாமல் முக்கியமான ஒரு ட்ரிக்ஸு சொல்கிறேன்னு இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஆடு என்னுடைய வெப்சைட்டுக்கு 3 ஆடு தான் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே ஆட்டோ ஆட்ஸ் தான். சரிங்களா? அதில் முக்கியமாக என்னென்ன ஆட்ஸ்னால் ரெஸ்பான்சிவ் ஆடு, தென் ஐசிபிசி ஆடில் அதில் அதிகமான அமௌண்ட் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோமா? எப்படி இப்போ பாருங்கள், வேட்பிரஸ்ஸு நல்லா பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஓரளவுக்கு ரெவன்யூ நீங்கள் எடுக்க முடியும். நல்லா பாருங்கள், 300க்கு 250 இதுதான் ரெஸ்பான்சிவ் ஆடில். ரெஸ்பான்ஸ் ஆடுனா இது இல்லை, இது வந்து ஐசிபிசி ஆடுன்னுவாங்க. அதாவது அதிகமான ரெவன்யூ கிடைக்கக்கூடிய ஆட்ஸ்னா இது ஒன்று. ஓகேங்களா? 300க்கு 250 நாம் வந்து இது நாமளாக மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆடு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 300க்கு 250 இந்த ஆடில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இது லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு. ஓகேங்களா? ஆனால் உண்மையை சொல்ல போனால் டுடேவில் வைக்கிறோம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது உங்களுக்கு பார்த்தா நான் சொன்ன மாதிரி போயிடுச்சா. இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் அந்த இடத்த வராது. ஆனால் எஸ்டர்டே ரிப்போர்ட்டில் வச்சா இப்போ கரெக்டாக காட்டும் பாருங்கள். ஆக்சுவலி இது லாஸ்ட்டு 7 வீக் காட்டுதே. நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஓகே. எப்படி பார்த்தாலும் நண்பா பாருங்கள், வேட்பிரஸ் ஓம்னு இருக்கு இல்லையா, இது வந்து ரெஸ்பான்சிவ் ஆடு நான் வச்சுருக்குறது. சரிங்களா? ஆனால் நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சது 300க்கு 250 வேட்பிரஸில். அதாவது நான் டைட்டில் அப்படி வச்சுருக்கேன். சரிங்களா? அதனால் நமக்கு கிடச்சது வந்து பார்த்தாச்சுன்னா $53 கிடச்சிருக்கு. சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஐசிபிசி ஆடிலேருந்து கிளிக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் ரெவன்யூ வருமா தவிர ரெஸ்பான்சிவ் ஆடு நீங்கள் எவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்காது. ஓகேங்களா? நான் சொல்ல வரது புரியும் நினைக்கிறேன். தென் புரிஞ்சால் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தா கூட உங்களுக்கு உடைய ரிசல்ட்டு தெரியும் சடனாக. அதாவது 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதி, தென் 15லேருந்து 17க்குள்ளே தான் ஹப் ஆகுதே தவிர இது லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்டு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் டுடே ரிப்போர்ட் ஆக்சுவலி இது திஸ் மந்த் லாஸ்ட்டு 30 டேஸ் இருக்குது. லாஸ்ட்டு 30 டேஸ் வச்சு காட்டுருப்பாங்க. அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். போன மாதத்தில் ஒரு 15 நாள், இந்த மாதத்துக்கு ஒரு 15 நாள். தெரியுதா? ஃபுல்லாகவே வேட்பிரஸ் ஓம்ன்றதில் $110, அதாவது ரெஸ்பான்ஸ் ஆடுக்கு வந்து $110 கிடச்சிருக்கு. அதில் 300க்கு 250க்கு வந்து பாருங்கள் $55, 61
சென்ஸ் கிடச்சிருக்கா. ஆக்சுவலி இது லாஸ்ட்டு 30 டேஸ் பார்க்கக்கூடாது, நமக்கு லாஸ்ட்டு மந்த்து தான். லாஸ்ட்டு மந்தில் வந்து இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. அதனால் 5 நாள், அதாவது சாரி இன்றைக்கி டேட்டு வந்து 17 ஆகுது. அதனால் என்னால் கரெக்டான ரிப்போர்ட்டுக்கு இப்போதைக்கு கொடுக்கல. லாஸ்ட் 1 வீக் ரிப்போர்ட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 மந்த் கம்ப்ளீட் ஆனால் தான் என்னால் கரெக்டான ரிப்போர்ட்டுக்கு வரும். சரிங்களா. தென் வேறு என்ன பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நண்பா. இன்றைக்கான வீடியோக்குள்ளே தான் நான் இப்போது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுற பாருங்க. ஏன்னா எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா 12 ஆகுது இல்லையா, இதுக்கு மேலே ஒன்று 0 ஆகணும்னா ஆட்சன்ஸ் எனக்கு வந்துடும். பார்த்துட்ருக்கேன். என்னடா வந்துரு என்ன ஆக்சுவலி நெட்வொர்க் ரொம்ப ஸ்பீடு அள்ளுது போங்க. பார்த்தீங்களா 0 வந்துடுச்சா. இதுதான் நண்பா. இப்போ பார்த்தீங்களா எஸ்டே பாருங்கள் $77.88 கரெக்டாக இருக்கா. இப்போது டுடேவில் பாருங்கள் 0000 இருக்கா எல்லாமே. இதாவது நைட்டு இருக்கும்போது இந்த கண்டிஷனில் தான் இருக்கும் எல்லார் வெப்சைட்டுக்கும். இது தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 1 மணி இந்தமாரி டைமில் தான் இது அப்டேட் ஆகும். இது வந்து நைட்டுலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். மறுநாள் நைட்டு 12 மணி வரைக்கும் இது வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும். சரிங்களா. ஸ்டார்டிங் வந்து எடுத்தோடனே இது சிபிசி இவ்வளோ இருக்குமா அவ்வளோ இருக்குலாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ சைட்டு நம்ம பேருக்கு வராங்களோ அதை பொறுத்து தான் 1 பை 1 ஒன்றிலிருந்து தான் ஆரம்பிக்குமா தவிர இடத்தங்கத்தானே எதுவுமே ஆகாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக சொல்கிறேன், இவ்வளோ டைம் எடுத்து வீடியோ ஃபுட்டேஜ் கேதர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். இது தெரிஞ்சால் மட்டும்தான் உண்மை, அதாவது உங்களுக்கு உண்மைத்தன்மை புரியும். ஓகேங்களா. அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து இது எப்பவுமே ஃபிக்ஸடாக இருக்கும், அதில் எந்த விதத்தில் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் வந்து நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் போய் இப்போ இந்தமாரி ஒரிஜினல் ரிப்போர்ட் கட்டதால் தினமே அது அப்டேட் ஆகுன்றது உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. இப்போ பாருங்கள் டுடேவில் வந்து 00 அதாவது டுடே ரிப்போர்ட்டே காட்டலை. பார்த்தீங்களா கண்ட்ரி. இதனால் ரீசன் இது தான். ஓகேங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் என்னால் கரெக்டான சப்போர்ட் இருந்தால் தான் நான் தொடர்ந்து வீடியோ பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரிங்களா. தென் மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய எனி டவுட்ஸ் கேளுங்க. டெலகிராம் குரூப் நேம் வந்து பெல் தமிழ் சொலார் தென் ஃபுல் பிளே 2 குரூப் கிளிக் கொடுத்துருக்கேன். 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த குரூப் நான் எப்போ வேணா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் ஷேர் பண்ணுவோம். அது இல்லாமல் சிபிசி இருக்கக்கூடிய லோ சிபிசியோ சரி, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸும் சரி நான் அடிக்கடி எடுத்து குரூப்பில் ஃப்ரீயாகவே போட்டுட்ருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். தென் நிறைய விஷயம் பேச விரும்பல, டைம் தேவையில்லாமல் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 17 நிமிஷம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். நான் என்ன சொல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சால் தயவு செஞ்சு டெலகிராம் குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க. தென் உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஓகேங்களா. தென் வரப்போகிற நாட்களும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோலாம் பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக. அதனால் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.